புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் ஆகிய 4 பகுதிகளை உள்ளடக்கிய யூனியன் பிரதேசமான புதுச்சேரி வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியை மகத்தான வெற்றி பெற செய்தீர்கள். என்ஆர் காங்கிரஸ் கட்சி தனி பெரும்பான்மை பெறவில்லை. கூட்டணி அமைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை புறக்கணித்துவிட்டு சுயேட்சை உதவியுடன் ஆட்சி அமைத்தார் திரு ரங்கசாமி. அதாவது எனது வேண்டுகோளினை ஏற்று வாக்களித்த உங்களின் எண்ணத்திற்கு முற்றிலும் மாறாக நடந்து கொண்டார். இதன் மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டும் துரோகம் இழைக்கவில்லை, வாக்காளர் பெருமக்கள் ஆகிய உங்களுக்கும் துரோகம் இழைத்து விட்டார். தமிழ் இனத்திற்கு எதிரான இலங்கை அரசுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறதா என்ஆர் காங்கிரஸ் அரசு? அல்லது புதுச்சேரி சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாவது இயற்றிருக்கிறதா என்ஆர் காங்கிரஸ் அரசு? இல்லை. அரசு மத்திய அரசின் தவறை தட்டி கேட்காத அரசு என்ஆர் காங்கிரஸ் அரசு. மக்கள் நலனில் அக்கறை இல்லாத என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளரை வருகின்ற தேர்தலில் நீங்கள் தூக்கி எறிய வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அனைவருக்கும் இலவச சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது வருமான உச்ச வரம்பினை ஜிப்மர் நிர்வாகம் நிர்ணயித்தது. இருப்பினும் இதனை கைவிட மத்திய காங்கிரஸ் அரசு முன்வரவில்லை. புதுச்சேரியில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அரசும் அதனை கண்டுகொள்ளவில்லை. இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியையும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியையும் வருகின்ற தேர்தலில் நீங்கள் தோல்வியுற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? தற்போது மத்திய காங்கிரஸ் ஆட்சியை அகற்ற வேண்டும், உங்கள் எண்ணத்திற்கு மாறாக ஆட்சி அமைத்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியையும் 9 ஆண்டு காலம் மத்திய ஆட்சியில் ஒட்டி உறவாடி உங்களுக்கு எவ்வித நன்மையும் செய்யாத திமுகவையும் தோற்கடிக்க வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையோடு உங்களை எல்லாம் நேரில் காண நான் இங்கே வந்திருக்கிறேன். செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? இதையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. செல்கிறது. இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்து கொண்டே செல்கிறது. நடப்பு கணக்கு பற்றாக்குறை நடுங்க வைக்கிறது. மொத்தத்தில் இந்திய பொருளாதார புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்று 1998ஆம் ஆண்டே பாரத பிரதமர் அவர்களை நான் வலியுறுத்தி அதன் பேரில் புதுச்சேரிக்கு
தனி மாநில அந்தஸ்து முன்னேற்ற கழகம் அங்கம் வகிக்கும் ஆட்சி அமைய பெறும் போது புதுச்சேரிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளை சார்ந்த மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு தனி மாநில அந்தஸ்து பெற்று தரப்படும் என்பதை உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தேவைகள் என்ன என்பதை கேட்டறிந்து அவற்றை நிறைவேற்றிட பாடுபடுவார் என்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு நான் அளிக்கிறேன். மறவாதீர், உங்கள் சின்னம் இரட்டை இலை. உங்கள் வேட்பாளர் அன்பு சகோதரர் எம்பி ஓமலிங்கம் அவர்கள். உங்கள் வாக்கை மனிதநேய மக்கள் கட்சி முன்னாள் புதுச்சேரி மாவட்ட செயலாளர் திரு முகமது சலீம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி உப்பளம் தொகுதி துணை அமைப்பாளர் திரு ஏ ஜான், ஆம் ஆத்மி கட்சி திரு பி கலியபெருமாள் உள்ளிட்ட அக்கட்சிகளைச் சேர்ந்த 2000 பேர்கள் கழக நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் முன்னிலையில் கழகத்தில் இணைகிறார்கள்.